இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். உடன்படிக்கை என்கிற ஒரு தலைப்பின் கீழாக ஒரு வேத தியானத்தை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். முக்கியமாக இந்த நாட்களிலே மோசேயினுடைய உடன்படிக்கை, அதாவது சீனாய் மலையிலே கர்த்தர் மோசேக்கு தந்த உடன்படிக்கை அடிப்படையாக கொண்டு நாம் சில காரியங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் சில காரியங்களை நாம் என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். கடந்த வாரம் லேவிய முறைமைகளை குறித்து நாம் தியானித்தோம். இந்த வாரம் மோசேயினுடைய உடன்படிக்கை ஏன் ஒரு முழுமை பெறவில்லை அல்லது ஏன் ஒரு முழுமையாக இருக்கவில்லை என்பதை குறித்து சில காரியங்களை நாம் என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். அதாவது மோசேயினுடைய உடன்படிக்கை 3 காரியங்களை என்ன பண்ணுகிறது, வெளிப்படுத்துகிறது. அதாவது கடந்த காலத்தினுடைய வெளிப்பாடு. மோசேயின் உடன்படிக்கையில் நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது கடந்த காலத்திலே கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தினுடைய வெளிப்பாட்டை நாம் காண முடிகிறது. அந்த வாக்குத்தத்தத்தினுடைய ஒரு பகுதி நிறைவேறுதலாக அவர்கள் கானானுக்குள் செல்லுகிற அந்த உடன்படிக்கை திரும்ப புதுப்பிக்கப்படுவதை நாம் காண முடிகிறது. 2வது விஷயம், நிகழ்கால வெளிப்படுத்துதல். அதாவது ஒரு தேசமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பின்பு அவர்களுக்கென்று தனித்தனியான ஒரு சட்ட முறைமைகள், அவர்களுடைய வாழ்க்கை முறைமைகள், அதே போல ஒரு முழுமையான வழி நடத்துதலை கர்த்தர் தினந்தோறும் அவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு காரியத்தை நாம் காண முடிகிறது. அதே போல எதிர்கால வெளிப்படுத்துதல். அதாவது இவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த உடன்படிக்கை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் எதிர்காலத்திலே கிறிஸ்து வருவதை குறித்து தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு சந்ததி, ஒரு ஜனக்கூட்டம் கர்த்தருக்கென்று இந்த பூமியிலே தேர்ந்தெடுக்கப்பட போகிறது என்பதையும் தெளிவாக இந்த உடன்படிக்கையிலே நாம் காண முடிகிறது. 2வது ஒரு காரியம், இப்போ இந்த உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்லது இஸ்ரவேல் தேசத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு புரிந்து கொள்ளுதலாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது ஆபிரகாமுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தை ஒரு நிறைவேறுதலை நாம் இந்த உடன்படிக்கையிலே காண முடிகிறது. அதாவது சந்ததி, 2வது பார்க்கும் பொழுது தேசம், அதாவது நிலம், 3வது அவர்களுடைய வித்து. இந்த 3 காரியங்கள், அதற்குண்டான ஆசீர்வாதங்கள், இதை குறித்து இந்த உடன்படிக்கை அதிகம் பேசுவதை நாம் காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, மனுஷ உருவிலே கடவுள் வரப்போகிறார், அதற்கென்று ஒரு தேசம், ஒரு சந்ததி குறிக்கப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு உடன்படிக்கையாக இந்த உடன்படிக்கை இருப்பதை நாம் காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, இந்த உடன்படிக்கையை நாம் பார்க்கும் பொழுது மனிதன் வீழ்ந்து போனவன், அப்ப அவனால் சுயமாக பரிசுத்தமாய் வாழ முடியாது, சுயமாக நிற்க முடியாது அப்படின்பதை தெளிவாக காண முடியுது. திரும்ப திரும்ப உடன்படிக்கைகளை கர்த்தர் கொடுத்து புதுப்பிப்பது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை ஒவ்வொரு உடன்படிக்கையிலும் தேவன் அழுத்தம் திருத்தமாக மக்களிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதையும் இந்த உடன்படிக்கை நமக்கு அழகாக என்ன பண்ணுகிறது, கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த உடன்படிக்கையினுடைய ஒரு புறம் நாம் பார்க்கும் பொழுது ஒரு தோல்வியை நாம் என்ன பண்ணுகிறது, நாம் பார்க்க முடிகிறது. அதாவது ஒரு உடன்படிக்கையினுடைய முழு நிறைவேறுதல் இயேசு கிறிஸ்துடைய வருகை நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஆனால் இந்த உடன்படிக்கையிலே சில காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு விஷயத்திலே இந்த உடன்படிக்கையிலே பிள்ளைகள் என்ன பண்ணுகிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போவதை நாம் காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, இந்த ரிச்சுவல்ஸ், செர்மோனியல் லா என்று சொல்லக்கூடிய இந்த சடங்கு முறைகள் அவர்களுக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்கிறதற்கு கர்த்தர் கொடுத்திருந்தாலும் அவை ஒரு முழுமையான மன்னிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் நிற்பதை காண முடிகிறது. ஒரு மன்னிப்பு எப்பொழுது முழுமை அடையும் என்று சொன்னால், திரும்ப அந்த தவறை செய்யாதிருக்கும் பொழுதுதான் அந்த மன்னிப்பு முழுமை அடையும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து செல்லுகிற பாதையில் எல்லாம் திரும்ப திரும்ப தவறுகளை செய்கிற ஒரு பிள்ளைகளாக இருப்பதை நாம் என்ன பண்ணுகிறது, நாம் காண முடிகிறது. அதுபோல இது ஃபெயிலியர், தோல்வி. ஆனால் 2 புறம் உண்டு. ஒரு புறம் கடவுளின் புறம், இன்னொரு மக்களின் புறம். இது எங்கு தோல்வி அடைகிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களாகிய மக்களின் பக்கத்தில் தான் தோல்வி அடைகிறது. கர்த்தரின் புறம், அதாவது கடவுளின் புறம் இது ஒரு தோல்வியா என்று சொன்னால் இல்லை. ஏனென்று சொன்னால், தேவனுடைய திட்டத்தை ஒருவரும் உடைக்க முடியாது. தேவன் போடுகிற காரியங்கள், அவர் போடுகிற அவருடைய சித்தத்தை ஒருவராலும் என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாது. அது நிறைவேற வேண்டிய நேரத்தில் சரியாக என்ன பண்ணும், நிறைவேறும். அதை தெளிவாக காண முடியுது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற தெய்வீக நோக்கத்திலே அவர்கள் தோற்று போகிறார்கள். கர்த்தர் அந்த தெய்வீக நோக்கத்தோடு தான் உடன்படிக்கைகள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்ப அவர்கள் அதில் தோற்று போகிற ஒரு முறைமையை நாம் என்ன பண்ணுகிறது, நாம் காண முடிகிறது. அதற்கு அடுத்தது, மோசேயினுடைய காலகட்டத்திலே இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை கர்த்தர் எதற்காக கொடுக்கிறார் என்று சொன்னால், எதிர்காலத்திலே இந்த கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம் என்கிற ஒரு காரியம் வரப்போகிறது. அவர்களுக்கென்று தனி வழிமுறைகள் உண்டு, அவர்களுக்கென்று தனி உடன்படிக்கைகள் உண்டு என்பதை முன்பாக வெளிப்படுத்தப்படுகிற ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த உடன்படிக்கையை நாம் என்ன பண்ணுகிறது, நாம் பார்க்க முடிகிறது. இதில் சில காரியங்கள் பார்க்கும் பொழுது ஒரு முழுமை இல்லாததை நம்ம பார்க்குறோம். அதே போல கொடுக்கப்பட்ட காரியங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வீழ்ந்து போனவர்கள். அப்போ அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த உடன்படிக்கை முறைமைகள் அவர்களுக்கு போதுமானதாக இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அதில்
அவர்கள் தகுதி இல்லாதவர்களாக என்ன பண்ணுகிறார்கள் இருக்கிறார்கள். அடுத்த ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையும் கிறிஸ்தவம் எப்படி வளரப்போகிறது என்பதையும் ஒரு வெளிப்படுத்துதலாக இந்த உடன்படிக்கையை நாம் என்ன பண்ண முடியும், நாம் பார்க்க முடியும். அதுக்கடுத்து இந்த உடன்படிக்கையில் ஏற்கனவே நாம் தியானித்த பிரகாரம் ஒரு கார்ப்பரேட் நியர்னஸ், அதாவது ஆபிரகாம் மாத்திரம்தான் ஆபிரகாமின் உடன்படிக்கையிலே தேவன் பக்கமாக நெருங்கி வந்தார். இப்போ இந்த மோசேயின் உடன்படிக்கை மூலமாக பல ஜனங்கள், ஒரு பெரும் கூட்டமே கர்த்தர் பக்கம் நெருங்கி வருகிற ஒரு முறைமையை இந்த டாபர்நாக்கல், தெய்வீக கூடாரம் என்கிற ஒரு காரியத்திலே நாம் தெளிவாக என்ன பண்ணுகிறது, பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அடுத்த ஒரு காரியம் இந்த உடன்படிக்கையிலே பார்க்கும் பொழுது தனியாக பிரிக்கப்படுகிற ஒரு சந்ததியாக பார்க்க முடிகிறது. இதுதான் எதிர்காலத்திலே யூத குலமாக என்ன பண்ணுகிறது, வளருவதை நாம் என்ன பண்ணுகிறது, நாம் காண முடியுது. இப்போ இதில் நம்ம பார்க்கும் பொழுதே இது ஒரு யூத குலமாக இது பிரிக்கப்பட்டு இந்த தேசத்தில் தனித்துவமாக இருந்தாலும் இந்த யூத குலம் பிரிக்கப்பட்ட நோக்கத்தை அவர்கள் இழந்து போகிறார்கள். இந்த யூத குலம் ஏன் கர்த்தர் பிரித்தார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள். முதலாவது காரியம். இரண்டாவது ஒரு காரியம், கர்த்தர் இவர்களுக்கு நியாய பிரமாணங்களை கொடுத்தார். ஆனால் எப்படி கொடுத்தார் என்று சொன்னால் கற்பலகையிலே என்ன பண்ணுகிறார், எழுதி கொடுத்தார். இப்போ இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடாக போயிடுச்சு. ஏன்னு சொன்னால் இந்த ஜனங்களுடைய இருதயம் கடின இருதயமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இது வீழ்ந்து போன இருதயம். அப்போ கற்பலகையிலே தேவன் நியாய பிரமாணத்தை கொடுத்தார். ஆனால் இந்த ஜனங்கள் அவருடைய சொந்த இருதயத்திலே எழுதாமல் என்ன பண்ணிட்டாங்க, போய்விட்டார்கள். அதை நாம் காண முடியுது. அதே போல இந்த உடன்படிக்கை ஒரு மிகப்பெரிய கீழ்ப்படிதலை என்ன பண்ணுகிறது, எதிர்பார்க்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட கீழ்ப்படிதலுக்கு உண்டான பவர், வல்லமை என்ன பண்ணல, இந்த உடன்படிக்கையில் வெளிப்படுத்தப்படவில்லை. கர்த்தர் என்ன சொல்றார், இந்த உடன்படிக்கையில் நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டாரோ தவிர வீழ்ந்து போன ஜனங்களுக்கு அவர்கள் அதை செய்வதற்குண்டான கீழ்ப்படிதற்குண்டான வல்லமை என்ன பண்ணல, இவர்களிடத்தில் இல்லை என்பதை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அடுத்த உடன்படிக்கைகளை வெளிப்படுத்துவதை நாம் என்ன பண்ணுகிறது, நாம் காண முடிகிறது. இந்த மாதிரி சில காரியங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காரியங்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தது, ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உந்துதல் இந்த உடன்படிக்கையில் மிஸ் ஆகிறதை நாம் என்ன பண்ணுகிறது, தெளிவாக காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, இந்த லெவிட்டிக்கல், அதாவது லேவிய முறைமைகள், இந்த சடங்குகளை சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதில் பார்க்கும் பொழுது இது எல்லாமே மாம்ச சரீரத்தினுடைய ஒரு செயல்பாடுகளாக தான் இருக்கிறதோ தவிர இந்த ஜனங்கள் இதை ஒருபோதும் ஆவிக்குரிய நிலைமையிலே எடுத்துட்டு போக முடியாமல் என்ன பண்ணுறாங்க, திணறி நிற்கிறார்கள். அதற்கடுத்தது பார்க்கும் பொழுது எக்ஸ்டர்னல் டிசிப்ளின், அதாவது வெளியரங்கமான ஒழுக்க முறைகளிலே இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, உலகப்பூர்வமான ஒரு சான்ச்சுவரி, உலகப்பூர்வமான ஒரு தளத்தை எடுத்து அதில் வெளியரங்கமாக இவர்கள் ஒழுக்கமாக இருக்கிறார்களோ தவிர உள்ளான வாழ்க்கையிலே இவர்கள் என்ன பண்ணல, ஒழுக்கம் உள்ளவர்களாக என்ன பண்ணல இல்லை. அதாவது துன்மார்க்கத்தனத்தினாலும் பாவத்தினாலும் இழுக்கப்பட்ட பிள்ளைகளாக என்ன பண்ணுகிறார்கள், இருக்கிறார்கள். அடுத்தது இந்த லா, இந்த நியாய பிரமாணம் அன்பை தேடுகிறது. அன்பை என்ன பண்ணுகிறது, ரிக்குவயர்மெண்டாக தேவைப்படுகிறது. ஆனால் இந்த அன்புக்குண்டான ஒரு உந்துதல் என்ன பண்ணல, இந்த நியாயப்பிரமாணத்திற்குள்ளாக இருந்து என்ன பண்ணல, வெளிப்படலை. அதை நம்ம காண முடியுது. அது மாத்திரமல்ல, இந்த நியாயப்பிரமாணம் மோஸ்ட்டாக எதை மேலோங்கி நிற்குது என்று சொன்னால் ஃபியர், ஒரு பயத்தை, தேவனுடைய கோபாக்கினை, தேவனுடைய தண்டனை, இதையெல்லாம் வெளிப்படுத்தும் பொழுது ஒரு பயம் ஜனங்களுக்குள்ளே என்ன பண்ணுகிறது, ஒரு மேன்மையாக, ஒரு முதன்மையாக வந்து நிற்கிறது. ஆனால் அந்த பயம் ஒருபோதும் ஒரு பக்தியாக என்ன ஆகல, கன்வெர்ட் ஆகல. அந்த பயம் ஒருபொழுதும் ஒரு தெய்வ பக்தியாக, கீழ்ப்படிதலுக்குண்டான ஒரு பயமாக இருந்துச்சானா இல்லை. அப்போ இவர்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், சபைக்குள்ளே வரும்பொழுது, தேவாலயத்துக்குள்ளே வரும்போது எப்படி இருக்கணும் அப்படி தான் பார்க்குறார்கள் தவிர தினந்தோறும் நிமிடந்தோறும் வாழ்க்கை முறைகளிலே தெய்வ பக்தி, தெய்வ பயம் இந்த ஜனங்களுக்குள்ளே இல்லாமல் போவதை நாம் என்ன பண்ணுகிறது, நாம் காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் இவர்களுக்கு இந்த சடங்கு முறைகளை என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். இந்த சடங்கு முறையினுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால் ஃபர்கிவ்னஸ், ஒரு மன்னிப்பு. ஆனால் இந்த சடங்கு முறையில் நாம் ரொம்ப ஆழமாக நாம் பார்க்கும் பொழுது ஒரு எஃபெக்டை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஜீவன் உயிர் பெறுவதற்கு இன்னொரு ஜீவன் மரித்து போகிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நாம் என்ன பண்ணுறது, இதில் காட்ட முடிகிறது. ஒரு பரிமாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு மிருகம் தன்னுடைய உயிரை கொடுத்து ஒரு மனுஷனுடைய உயிரை மீட்டு கொடுக்கிறது அப்படிங்கிற அந்த பாவ மன்னிப்பு என்பது ஒரு உயிர் மீட்சி. அந்த ஒரு உயிர் மீட்சியை இந்த சடங்கு முறைகளில் நம்ம என்ன பண்ணுகிறது, நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், அன்கான்சியஸ் சின், அதாவது இந்த மிருகத்திற்கு பாவத்தை குறித்ததான எந்த ஒரு மனநிலைமையும் கிடையாது. அப்போ பாவத்தை குறித்தான மனநிலைமை இல்லை என்பதனால அது ஒரு பாவமற்றதாக என்ன பண்ணுகிறது, கருதப்படலாம். ஆனால் மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், ஒரு கான்சியஸ் சின் உள்ளவனாக இருக்கான். அதாவது பாவத்தை அறிந்து செய்கிறவனாகவும் இருக்கிறான், தெரியாமல் செய்கிறவனாகவும் இருக்கான்.
ஆனால் அவன் அன்கான்சியஸ் சின், அதாவது பாவத்தை குறித்து அறிவில்லாத ஒரு அனிமல், ஒரு மிருகம் என்ன பண்ணுகிறது, பாவத்தை குறித்து அறிந்த மனிதனுக்காக தன்னுடைய உயிரை பரிமாற்றம் செய்கிற ஒரு முறைமையை இதில் கர்த்தர் வெளிப்படுத்துவதை நாம் என்ன பண்ணுறது நாம் காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு ரெஸ்பான்சிபிள் பீயிங்காக, அதாவது ஒரு மிருகம் ஒரு மனிதனுக்கு உண்டான கடமையுள்ள ஒரு காரியமாக என்ன பண்ணுகிறது வெளிப்படுத்துகிறது. ஒரு ஆடு மரிக்குதுன்னு சொன்னால் அது தன்னுடைய கடமை எடுத்துக்கொள்கிறது. இந்த மனிதனுக்காக, இவனுடைய பாவங்களுக்காக, இவனுடைய குடும்பத்தினுடைய பாவங்களுக்காக நான் இந்த கடமையை ஏற்றுக்கொள்கிறேன், இது என்னுடைய ரெஸ்பான்சிபிள், இது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, இது என்னுடைய கடமை என்று சொல்லி ஒரு மிருகம் அந்த கடமையை ஏற்றுக்கொண்டு பலி கொடுக்கிற ஒரு முறைமையை இந்த உடன்படிக்கையில் கர்த்தர் வெளிப்படுத்துவதை நாம் என்ன பண்ணுகிறது நாம் காண முடிகிறது. அப்போ இதெல்லாம் எப்படி வெளிப்படுத்து அப்படின்னு சொன்னால் ஒரு இம்பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொன்னால் மனுஷன் சுயமாக என்ன பண்ண முடியாது, கடவுளிடத்தில் வந்து சேருவதற்குண்டான எந்த ஒரு வழியும் இந்த உடன்படிக்கை வெளிப்படுத்தலை. மனிதனுக்கு ஒரு ஆடு தேவை, மனிதனுக்கு ஒரு புறா தேவை, மனிதனுக்கு ஒரு மாடு தேவை பலியிடுவதற்கு. அதனுடைய ரத்தம் தான் இவனுக்கு ரட்சிப்பை கொடுக்க போகிறது. அப்போ மனுஷன் இம்பர்ஃபெக்ஷன், அதாவது மனிதனால் சுயமாக ஏதாவது செய்ய முடியுமா கடவுள் பக்கம் நெருங்குவதற்கு என்று சொன்னால் அது ஜீரோவாக இந்த உடன்படிக்கை வெளிப்படுத்துவதை நாம் என்ன பண்ணுகிறது நாம் காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் அந்த டாபர்நாக்கல், தெய்வீக கூடாரம் என்கிற ஒரு முறைமையை என்ன பண்ணுகிறார் இந்த உடன்படிக்கையில் வெளிப்படுத்துகிறார். ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த உடன்படிக்கையிலே இந்த தெய்வீக கூடாரம் என்பது ரொம்ப ஒரு அழகான ஒரு கான்செப்ட். இதுவரைக்கும் அதாவது தனிப்பட்ட ஜனம் என்கிற ஒரு காரியத்தை விட்டு ஒரு பெரும் கூட்டம் என்ன பண்ணுகிறது கடவுளிடத்தில் கிட்ட நெருங்க போகிறது. ஆனால் இவர்கள் எதுவரைக்கும் செல்ல அனுமதி பெற்றவர்களாக இருக்காங்கன்னா அந்த தெய்வீக கூடாரத்தினுடைய வாசல் அது வரைக்கும் தான் அவங்க போய் நிற்க முடியும். தெய்வீக கூடாரத்துக்குள்ளே போக முடியுமானா கிடையாது. எல்லா ஜனங்களும் போய் தேவனை சுலபமாக அக்சஸ் பண்ண முடியுமா, தேவனிடத்தில் கிட்ட நெருங்கி சேர முடியுமா, அவரோட ஐக்கியப்பட முடியுமா என்று சொன்னால் இல்லை. அவர்கள் அந்த தெய்வீக கூடாரத்தின் வெளியிலே, வாசலுக்கு வெளியே நின்று பார்ப்பதற்கு தான் அவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறார் அனுமதி அளித்திருக்கிறார். அப்போ ஆசாரியனுக்கு மாத்திரம் தான் என்ன பண்ணுகிறார் அந்த அனுமதி கொடுக்கிறார், அந்த கூடாரத்திற்குள்ளே வந்து கடவுளை சந்திக்கக்கூடிய ஒரு ஐக்கியம். ஆனால் அதுவும் வருடத்திற்கு ஒரு முறை, அதுலேயும் பல்வேறு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு பல்வேறு காரியங்களை வைத்து சுலபமாக கடவுளோடு ஐக்கியப்படுவதற்குண்டான ஒரு பாதை இல்லாமல் இந்த உடன்படிக்கை வெளிப்படுத்தப்படுவதை நாம் என்ன பண்ணுகிறது நாம் காண முடிகிறது. சகோதர சகோதரியே, அது மாத்திரமல்ல, இந்த தெய்வீக கூடாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது எல்லாமே அழிந்து போகிற ஒரு பொருட்களாக தான் பயன்படுத்தப்படுகிறதோ தவிர பரலோகத்திற்குண்டான ஒரு நித்திய பொருளாக இதில் நாம் எதையும் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஒரு மெட்டீரியலாக நம்ம பார்க்கும் பொழுது அந்த கூடாரத்தினுடைய பொருட்கள், அந்த கூடாரத்திற்கு உள்ளே இருக்கக்கூடியவர்கள், இது எல்லாமே இந்த உலகத்திற்குண்டான பொருட்களாக இருக்கிறதோ தவிர பரலோகத்திற்குண்டான ஒரு பொருளாக ஒரு நித்தியமாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு காரியமாக ஏதாவது இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய குறைபாடாக இந்த உடன்படிக்கையிலே நாம் என்ன பண்ண முடியும் காண முடியுது. இப்போ இதை கர்த்தர் குறைபாடோடு கொண்டு வந்தாரா அப்படின்னா இல்லை. கர்த்தருக்கு தெரியும் இது இம்பர்ஃபெக்டான அதாவது இது ஒரு முழுமையான உடன்படிக்கை கிடையாது. ஏன்னா முழுமையான உடன்படிக்கை வந்து கொண்டே இருக்கிறது. அது யார் மூலியமாக வரப்போகிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வரப்போகிறது என்பதை கர்த்தர் தெளிவாக வைத்திருக்கிறார். அதனால இது கர்த்தர் தெரியாமல் பண்ணிட்டாரா இல்லை தவறுதலாக பண்ணிட்டாருன்னா இல்லை, அவர் சரியாக தான் செய்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன காரியத்தை கொடுத்திருக்கிறார், அப்புறம் ஒரு பெரிய காரியத்தை என்ன பண்ண போறார், கொடுக்க போகிறார். இதுதான் பாயிண்ட். இதில் அடுத்தது இப்போ நம்ம இந்த உடன்படிக்கையோடு நின்று பார்க்கும் பொழுது இதெல்லாம் மிஸ்ஸிங் ஆகுது, இதெல்லாம் இல்லாமல் போகுது. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை என்பதும் அவருடைய மரணம் என்பதும் ஒரு முழுமை அப்படிங்கிறத கர்த்தர் இதோட முடிஞ்சிச்சு, இந்த உடன்படிக்கையோட முடிஞ்சு, இதுக்கு மேலே எல்லாத்துக்கும் ரட்சிப்பு உண்டு, ஒரு முழுமை உண்டு என்பதை தான் இந்த உடன்படிக்கையினுடைய கம்பேரிசன், ஒப்பிடுதல் நமக்கு என்ன பண்ணுகிறது, வெளிப்படுத்துவதாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த நியாயப்பிரமாணம் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் என்ன சொன்னால் சமரசம் இல்லாத ஒரு பரிசுத்தம். ஒரு மனிதன் அவனை எப்படி நியாயம் தீர்க்கப்படுகிறது என்று சொன்னால் அவன்கிட்ட எந்த சமரசம் பண்ண முடியாது. பரிசுத்தவான் பாவம், பாவியா கூடாரத்துக்குள்ளே அக்செப்ட் கிடையாது, அதாவது தேவன்கிட்ட நெருங்க முடியாது. பரிசுத்தம் உள்ளவன் தேவன் பக்கிட்ட நெருங்கலாம், அவரோடு ஐக்கியப்படலாம். இப்படி பாவி பரிசுத்தம் என்று சொல்லி சமரசம் செய்து கொள்ளாத ஒரு காரியத்தை இந்த உடன்படிக்கையில் வெளிப்படுத்துவதை நாம் என்ன பண்ணுறது காண முடியுது. ஏன் கர்த்தர் அப்படி வெளிப்படுத்துகிறாருன்னு சொன்னால் சத்தியத்தை அவர்களுக்கு பிரகாசிக்க வேண்டும், சத்தியனுடைய வாழ்க்கையில் பிரகாசிக்க வேண்டும் என்பதிலே கர்த்தர் ரொம்ப கவனமுள்ளவராக என்ன பண்ணுகிறார் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த நியாயப்பிரமாணம் அவருடைய மனசாட்சியை அட்ரஸ் பண்ணணும், மனசாட்சியோடு இடைபெற வேண்டும், மனசாட்சிக்குள்ளான ஒரு பயம் வரணும், ஒரு தெய்வ பக்தி வரணும். அவங்க மனசாட்சி என்ன பண்ண வேண்டும், ஒரு உயிர் பற்றி எழும்பின ஒரு மனசாட்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கர்த்தர் ரொம்ப என்ன பண்ணார், விரும்பினார். அதனால தான் வெளியரங்கமாக சில ஸ்பிரிச்சுவாலிட்டியான முறைமைகளை, வெளியரங்கமான ஆவிக்குரிய முறைமைகளை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அவர்களுக்கு வெளிப்படுத்துவதை நாம் காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, மைண்ட், சிந்தனையை கர்த்தர் ரொம்ப கவனமாக வைத்திருக்கிறார். எந்த காரியத்தை செய்யணும், எந்த காரியத்தை செய்யக்கூடாது, அப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டா அதுக்குண்டான தண்டனை என்ன, அந்த காரியத்தை செஞ்சுட்டோன்னா அதுக்குண்டான விளைவு என்ன, அதுக்குண்டான பாவ
பாவ நிவாரணம் என்ன, இந்த தப்பை நான் செஞ்சுட்டேன், இதுக்குண்டான இது எல்லாம் சிந்தனை என்ன பண்ணும், சிந்திக்கணும். ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சிந்தித்தலுக்குள்ளாக வழிநடத்துகிறார் என்று சொன்னால், திரும்ப பாவம் பண்ணக்கூடாது, மன்னிப்பை நிரந்தரமாக பெறணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கொண்டு வராரு. ஆனால் ஜனங்கள் விழுந்து போனவர்களால் அதில் அவர்கள் ஸ்டெடியாக என்ன பண்ண முடியல, நிலையாக என்ன பண்ண முடியவில்லை, நிற்க முடியாத ஒரு காரியத்தை நாம் என்ன பண்ணுறது காண முடியுது. அவங்களுடைய இன்டென்ட், அவங்களுடைய குணாதிசயம், அவங்களுடைய ஈடுபாடு, அவங்களுடைய நோக்கம், இந்த இருதயத்தின் நோக்கம், இது எல்லாவற்றிலும் இந்த நியாயப்பிரமாணம் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை கர்த்தர் என்ன பண்ணுறது ரொம்ப அதிகமாக விரும்புவதை நாம் என்ன பண்ணுறது நாம் காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, செல்ஃப் ரைச்சஸ்னஸ், அதாவது நீதி, அதை நம்ம சொல்கிறோம். அந்த நீதி எப்படி இந்த லா ப்ரமோட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் செல்ஃப் ரைச்சஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த லா சுய நீதி அப்படிங்கிற ஒரு காரியத்தில் ரொம்ப விலகி இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறத நம்ம காண முடிகிறது. அதாவது தேவன் பக்கமாக ஒரு மனுஷன் நெருங்க முடிகிற அளவுக்கு தான் நீதி உள்ளவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வருதா அப்படின்னு சொன்னால் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக். இதுதான் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நல்லா கவனித்து பாருங்கள். பாவம் செஞ்சுட்டா கர்த்தர்கிட்ட போக முடியாது. ஆனால் இன்றைக்கி நம்ம பாவம் செஞ்சால் உடனே போய் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை நம்ம மன்னிங்கிறோம், அவர் நம்ம பக்கம் நெருங்கி வரார், நம்ம அவருடைய பிரசன்னத்தை உணர்றோம். இது எங்கே மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மோசேயின் உடன்படிக்கையில் மிஸ் ஆகிற ஒரு காரியம். அப்போ நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், நான் கர்த்தரிடத்தில் போய் நிற்கிறதுக்கு, நான் பாவம் செய்திருந்தாலும், நான் பாவியாக இருந்தாலும், நான் நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு நீதி உள்ளவனாக இருக்கிறேன். அந்த நீதி எனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொன்னால், நான் சுயமாய் சம்பாதிக்கவில்லை, இயேசு கிறிஸ்து எனக்காக அதை மீட்டு கொண்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நியாயப்பிரமாணம் வெளிப்படுத்தப்படுவதை நாம் என்ன பண்ணுறதை நாம் காண முடிகிறது. அதே போல், அதாவது மனுஷன் ஹெல்ப்லெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நியாயப்பிரமாணம் வெளிப்படுத்து. அவனால் சுயமாக எந்த உதவியும், நீதி உள்ளவனாக வாழ்வதற்கு அவனால் எந்த காரியத்தையும் சுயமாக செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த உடன்படிக்கை வெளிப்படுத்துவதை நாம் என்ன பண்ணுவது காண முடியுது. அதே போல் அந்த சடங்கு முறைகள் என்பது ஒருபொழுதும் ஒரு பர்மனன்ட் ரிலீஃப், ஒரு நிரந்தரமான விடுதலையா அப்படின்னு சொன்னால் இல்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்து ரத்தம் சிந்தின உடனே இந்த சடங்கு முறைகளை கர்த்தர் என்ன பண்ணார், வேண்டான்னு ஒதுக்கிட்டார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுடைய மரணமும் அவருடைய ரத்தமும் நமக்கு பர்மனன்ட் ரிலீஃப், நிரந்தர விடுதலை. ஆனால் மோசையின் உடன்படிக்கையோடு நீங்கள் நின்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் செலுத்துகிற பலி நிரந்தர விடுதலையான இல்லை, மறுபடியும் செலுத்தணும் என்கிற ஒரு காரியத்திற்குள்ளாக என்ன பண்ணுகிறார்கள், போகிறார்கள். அதே போல் அவர்களுடைய மனசாட்சி அதிகமாக பாவத்தை குறித்ததான ஒரு காரியம் மனதில் நிரம்புகிற மாதிரி இந்த உடன்படிக்கை இருக்குதோ தவிர, அந்த பாவத்திலிருந்து மீண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குதா அப்படின்னு சொன்னால் இல்லை, மோசையின் உடன்படிக்கையில் இல்லை. ஆனால் அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துடைய வருகை நம்ம என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. நான் பாவத்திலிருந்து விடுபட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். வேத வசனத்தில் கூட சொல்லப்படுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதல் மோசையின் உடன்படிக்கையில் என்ன பண்ணுகிறது, மிஸ் ஆகுது. அப்போ இது திரும்பவதை தான், நம்ம ஒருபோதும் மோசையின் உடன்படிக்கை கீழானது, இயேசு கிறிஸ்துவினுடைய உடன்படிக்கை மேலானது அப்படின்னு நம்ம சொல்ல வரல. எப்படி சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், ஒரு அப்டேட்டட் வெர்ஷன், ஏற்கனவே வந்த மோசையின் உடன்படிக்கையிலிருந்து புதுப்பிக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை தான் இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கை. அப்போ நம்ம மோசையின் உடன்படிக்கையோடு நின்றுட்டிங்கன்னா இதெல்லாம் இதில் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கையில் இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி நான் தேவனுடைய பிள்ளையா ஒரு தகுதி பெறத்துக்கு இஸ்ரவேல் ஜனத்தை காட்டிலும் நான் ஒரு பாக்கியவான் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்வதற்குண்டான ஒரு முறையாக நாம் இதை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அதுக்கடுத்தது பார்க்கும்போது ஒரு டிவைன் லா, கர்த்தர் ஒரு தெய்வீக பிரமாணத்தை, தெய்வீக சட்டத்தை ஜனங்களிடத்தில் என்ன பண்ணுகிறார், கொண்டு போகிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், அவர்கள் கன்விக்ட் ஆகணும், அவர்களுக்குள்ளே உணர்ந்து கொள்ளணும், நான் இன்னபிலிட்டி, நான் திறமை இல்லாதவன். எதற்கு திறமை இல்லாதவன்? பாவத்திலிருந்து சுயமாய் ஜெயிக்க திறமை இல்லாதவன், கர்த்தரிடத்தில் நெருங்கி சேருவதற்கு திறமை இல்லாதவன். அப்படி அவன் தன்னைத்தானே உணர வேண்டும் என்பதற்காக தான் தெய்வீக சட்டத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். இந்த சட்டம் என்ன செய்கிறது என்று சொன்னால், இவன் தனக்கு பயப்பட மாட்டான், ஆனால் சட்டத்துக்கு பயப்படுவான். நல்லா கவனித்து பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ உதாரணத்திற்கு ஒரு போலீஸ் ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாம் என்ன பண்ணுவோம், பயந்து என்ன பண்ணுவோம், வண்டி சரியான முறையில் ஓட்டிட்டு போவோம். அதே இடத்துல போலீஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், தைரியமாக ஓட்டிட்டு போவோம், தப்பு பண்ணியே என்ன பண்ணுவோம், ஓட்டுவோம். இப்போ போலீஸ் இருக்காங்கன்னா உடனே ஹெல்மெட் போடுவோம், தூரத்துலேயே நின்று ஹெல்மெட் போடுவோம். இப்போ போலீஸ் இல்லைன்னா ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு நம்ம ஓட்டிட்டு போகிற பழக்கம் உண்டு. இப்போ தனக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தால் போலீஸ் இருந்தாலும் இல்லைனாலும் ஹெல்மெட் போடுவாங்க. ஆனால் இப்போ யாருக்கு அவங்க பயப்படுறாங்க, தனக்கு பயப்படலை, தன்னுடைய மாம்சத்துக்கு பயப்படலை, அவங்க போலீஸுக்கு என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க, ஐயோ அவங்க பிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த பிரச்சனை இதுதான். இந்த தெய்வீக சட்டத்தை கர்த்தர் ஏன் உங்களுக்கு கொடுத்தாருன்னா, இவர்கள் ஒருபோதும் தனக்கு பயப்படுகிறவர்களாக இல்லை, ஐயோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம பாவம் பண்ணியிருக்கோம், நம்ம பரிசுத்தமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்குள் இவர்கள் இல்லாதபடியால் தான் கர்த்தர் என்ன தேவைப்படுது, நான் இப்படி தான் இருக்கணும், நீங்கள் இப்படி தான் என்னை நெருங்க முடியும், நீங்கள் இப்படி தான் என்னோட ஐக்கியப்பட முடியும், நீங்கள்
இப்படி தான் ஆசீர்வாதத்தை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நெறிப்படுத்துகிற முறையை நம்ம என்ன பண்ணுகிறது நம்ம காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, ஆத்மா உயிர் பெற்று எழும்புகிற ஒரு விஷயம், ஒரு ஒரு உயிர் மீட்சி அடைகிற ஒரு விஷயம் இந்த உடன்படிக்கையில் நாம் தெளிவாக என்ன பண்ணுறது பார்க்க முடியுது. அதாவது ஒரு ஆத்மாவுக்கு அது ஆத்மா புரிந்து கொள்ளுகிறது என்ன சொன்னால், அவனுக்குள்ள ஒரு இன்வெர்ட், அதாவது ஒரு கரப்ஷன், அவனுக்குள்ள ஒரு சிதைந்து போன ஒரு நிலைமையில் கிடக்கிறான். அவனுக்குள்ள ஒரு வைரஸ் இருக்குது. அந்த வைரஸ் தான் பாவத்தை தூண்டுகிற ஒரு வைரஸ். அது இயற்கையாக அவனுக்குள்ள இருக்குது. அது மாத்திரமல்லாமல் அன்ஹோலி, ஒரு பரிசுத்தம் இல்லாத ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் தான் நம்ம. இந்த மாதிரியான காரியங்கள் இந்த உடன்படிக்கையின் மூலியமாக வெளிப்படுத்தப்படுவதை, இந்த சட்டம் வெளிப்படுத்துவதை நாம் என்ன பண்ணுறது நாம் காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, சத்தியத்திற்கு உயிர் உள்ளவனாக வாழணும். எந்த சத்தியத்திற்குனா, அப்போ வெளிப்படுத்தப்பட்ட நியாயப்பிரமாணத்துக்கு உயிர் உள்ளவன். அந்த உயிர் உள்ளவன் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி புரிந்துக்கலாம்? அப்போ தான் அந்த சத்தியம் எஃபெக்ட் ஆகும். அந்த தெய்வீக சட்டம் என்ன பண்ணும், ஒரு மனுஷனுக்குள்ளே செயல்படும். ஒரு மரித்து போன சரீரம் இந்த உலகத்தில் எந்த சடங்கு, இந்த உலகத்தில் எந்த ஒரு சட்டத்தையோ கவர்மெண்ட் விதிக்கிற காரியங்களையோ பின்பற்ற தேவையில்லை. ஆனால் ஒரு உயிருள்ள சரீரமாகிய நீங்களும் நானும் அரசாங்கம் இன்றைக்கும் விதிக்கிற சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போ இங்கே பிரச்சனையை கர்த்தர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால், இவன் மரித்து போனவனாக இருக்கிறான். இப்போ இவன் உயிர் பற்றி எழும்பும் பொழுது இவன் எப்படி புரிந்து கொள்ளணும், இந்த சட்டம் எனக்கு தேவை, இந்த சட்டம் தான் என்னை வழிநடத்த வேண்டும், இந்த தெய்வீக சட்டம் தான் என்னை கர்த்தரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற ஒரு உயிர் மீட்சி அவனுக்குள்ளே இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த தெய்வீக சட்ட முறைகளை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அவனுக்குள்ளே கொண்டு வருவதை நாம் காண முடிகிறது. அதே போல் சில காரியங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு முழுமை இல்லாது, உதாரணத்திற்கு அந்த செரமோனி எல்லாம், இந்த சடங்கு முறைகள், லேவிய முறைகள், இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல் அவர்கள் என்னதான் ஆண்டவருக்குள்ள, அதாவது திரும்ப பாவத்தை உணர்ந்து ஒரு பலியை கொடுத்தாலும் அவர்கள் ஆண்டவரோடு கிட்ட நெருங்க முடியுமா அப்படின்னு சொன்னால் இல்லை. அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல் தேவாலயத்தினுடைய அவுட்டர் கோட், வெளிப்புறமாக தான் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். இப்போ அடுத்தது அவர்களுக்கு கொடுத்த அந்த 10 கட்டளைகள், இந்த 10 கட்டளைகள் என்ன செய்யுதுன்னா, ஒரு சென்ஸ், ஒரு உணர்வை அவங்களுக்குள்ள தூண்டி விடுது. 2 உணர்வு என்னவென்று சொன்னால், ஒன்று கில்ட், அதாவது இந்த 10 கட்டளைகளை ஒரு மனிதன் படிக்கும் பொழுது அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வரும். என்ன குற்ற உணர்ச்சி வரும்? இதுக்கு நம்ம கீழ்ப்படியணுங்கிறது ஒரு பக்கம். ஆனால் முதல்ல ஒரு அந்த 10 கட்டளைகள் அவன் படிக்கும் பொழுது, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியில், அப்போ நான் கீழ்ப்படியாதவன், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, இதை படித்த உடனே பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இதை படித்த உடனே முதல்ல ஒரு குற்ற உணர்ச்சி வரும். நான் பொய் சாட்சி சொன்னவன், நான் ஒருவேளை திருடனாக இருந்திருக்கலாம், நான் தேவனை வணங்காமல் என்ன பண்ணியிருக்கலாம், உலக பிரகாரமான காரியங்கள் இருந்திருக்கலாம், என் தாய் தகப்ப நான் கீழ்ப்படியா. அப்போ முதல்ல இந்த நியாயப்பிரமாணம் இல்லை இந்த 10 கட்டளைகள் ஒரு மனுஷனுக்குள்ள எண்ணத்தை உண்டாக்குது அப்படின்னு சொன்னால், என்ன உணர்வை உண்டாக்குதுன்னா, ஒரு குற்ற உணர்ச்சி என்ன பண்ணுகிறது, உருவாக்குவதை நாம் காண முடியுது. 2வது விஷயம், இந்த 10 கட்டளைகள் அவன் படிக்கும் பொழுது அவனுக்குள்ள உருவாகிற இன்னொரு விஷயம், நான் கடவுளை விட்டு எப்படி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். இந்த 10 கட்டளைகள் என்னை கர்த்தரிடத்தில் கொண்டு போய் கிட்ட சேர்ப்பவை அப்படின்னு சொன்னால், இதுக்கு நான் கீழ்ப்படியாத பொழுது, இதை நான் செய்யாத பொழுது கடவுளை விட்டு எவ்வளவு தூரப்படுத்தப்பட்டிருக்கிறேன், எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இந்த கட்டளைகள் நமக்கு என்ன பண்ணுகிறது, வெளிப்படுத்துவதை நாம் காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, இந்த காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிற விஷயம், ஒவ்வொரு முறையும் இவன் போய் அந்த பலி செலுத்துறது, அந்த முறைமைகளை ஃபாலோ பண்ணுறது வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம் என்னென்னா, இது ஒரு முடிவு கிடையாது. இதுக்கு இப்போ செஞ்சு கொண்டு இருக்கிற காரியம் ஒரு முடிவு கிடையாது. இந்த வருஷம் நான் பலி செலுத்திட்டேன், என் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த பலி போதும் அப்படி கிடையாது. இல்லை, நான் ஒரு சின்ன ஆடு செலுத்திட்டேன், அடுத்த வருஷம் ஒரு பெரிய மாடு, ஒரு கன்றுக்குட்டியை செலுத்திட்டேன்னா என் வாழ்க்கை ஃபுல்லாக எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. நான் திரும்ப வருஷந்தோறும் நான் போய் பலி செலுத்தணும். அப்போ இது எதை வெளிப்படுத்துகிறதுனா, ஒரு சிறந்த உடன்படிக்கை வந்து கொண்டு இருக்கிறது. அந்த சிறந்த உடன்படிக்கை என்னென்னா, என் ஆயுட்காலம் முழுவதும் நான் பலி செலுத்த தேவையில்லை. ஏன்னா எனக்குண்டான உயிர் மீட்சி, எனக்குண்டான ரட்சிப்பு அந்த உடன்படிக்கையில் இருக்கிறது என்பதை திரும்ப அவனுக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயமாக இந்த சடங்கு முறைகள் இருப்பதை நம்ம என்ன பண்ணுறது நம்ம காண முடியும். அடுத்தது, இந்த உடன்படிக்கையில், மோசேயின் உடன்படிக்கையில் சில ஆவிக்குரிய வடிவமைப்பு, அதை கூட நம்ம என்ன பண்ணலாம் பார்க்க முடியலாம். முதலாவது, அவனுடைய மனசாட்சி உயிர் மீட்சி அடைகிறது. 2வது, டீப் சென்ஸ் ஆஃப் கில்ட் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு ஆழமான குற்ற உணர்ச்சி. இந்த உடன்படிக்கை இதுவரைக்கும், அதாவது மோசேயின் உடன்படிக்கை அந்த ஜனங்களுக்குள்ள வந்து சேருகிற வரைக்கும், அதற்கு முன்ன ஒரு ஆழமான குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது மனிதர்களுக்குள்ள கிடையாது. எப்போ இந்த நியாயப்பிரமாணம் வருகிறதோ அப்பொழுதுதான் ஒரு ஆழமான குற்ற உணர்ச்சி அவங்களுக்குள்ள ஏற்படுது. 2வது, இந்த உடன்படிக்கை எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய முறைமையை நெறிப்படுத்துது அப்படின்னு சொன்னால், ஒரு சென்ஸ் ஆஃப் பர்சனல் ஹெல்ப்லெஸ்னஸ். அதாவது எனக்கு எப்பொழுதுமே நான் சுயமாக என்ன பண்ண முடியாது, நான் உதவி என்ன செய்து கொள்ள முடியாது, என்னை மேலோங்க செய்ய, என்னை ஆசீர்வாதமாக வைத்துக்கொள்ள, நான் பரிசுத்தமாய் மாறுவதற்கு, இது இந்த உடன்படிக்கை ஆரம்பத்திலிருந்து அழுத்தம் திருத்தமாக என்ன பண்ணுகிறது சொல்லி வருகிறது. அடுத்தது,
விசுவாசத்தை நோக்கி ஆத்துமாவினுடைய பயணம் இந்த உடன்படிக்கை அழுத்தம் திருத்தமாக கொண்டு வருது. விசுவாசத்தை நோக்கி, ரட்சிப்பை நோக்கியான ஒரு பயணத்தை இந்த நியாயப்பிரமாணம் திரும்ப திரும்ப என்ன பண்ணுறது, கொண்டு வருவதை நாம் என்ன பண்ணுறது நாம் காண முடிகிறது. அடுத்தது இதில் பார்க்கும் பொழுது ஒரு ஆத்துமா கன்வெர்ட் ஆகிறது, ஒரு ஆத்மா மனம் மாறுகிறது, இல்லை ஒரு ஆத்மா பரிசுத்தத்திற்குள்ளாக வழிநடத்தப்படுகிறதை ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த உடன்படிக்கையில் நாம் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இன்றைக்கு காலத்தையும் இன்றைக்குடைய காலத்தையும் அந்த நியாயப்பிரமாணத்தையும் ஒப்பிடும் பொழுது நமக்கு அந்த தீர்க்க தரிசனம் புரியும். முதலாவது நாலேஜ் ஆஃப் சின், பாவத்தை குறித்ததான அறிவு. எனக்கு இதுதான் பாவம் அப்படின்னு எனக்கு தெரியலனா நான் என்ன நினச்சிட்டு இருப்பேன், இது நல்ல விஷயம்தான், இது செய்யக்கூடிய விஷயம்தான் அப்படின்னு நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இல்லை, இது பாவம், நான் செஞ்சு கொண்டு இருக்கிற பாவத்தை டக்குன்னு பிடிச்சி நிறுத்தி, இல்லை நீ செய்கிறது பாவம், என்னை உலுக்கி நீ செய்கிறது பாவம் அப்படின்னு சொல்லி முதலாவது வெளிப்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை. மனிதர்களாகிய நமக்காகட்டும் இஸ்ரவேல் ஜனங்களாகட்டும் அவங்களை பிடிச்சி நிறுத்தி, இதெல்லாம் பாவம், இதெல்லாம் பரிசுத்தம், இந்த பாவத்திற்குண்டான வழியில் நீங்கள் போகாதீங்க, பரிசுத்திற்குண்டான வழியில் போங்க என்று சொல்லி அவர்களை பிடித்து நிறுத்தின ஒரு காரியத்தை இதில் நாம் என்ன பண்ணுறதை நாம் காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, இந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணம், தப்பு பண்ணவன் அதனுடைய விளைவை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு காரியம் எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் கிறிஸ்துவினுடைய மரணத்தை தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்துகிறது. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுதான் ஒரு மிருகம் பலியிடப்படுது, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இதற்கு உள்ளான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்து வரப்போகிறார், வந்து சாதாரணமாக இருக்க போகிறதில்லை, அவர் ஒரு தெய்வீக குமாரனாக, தேவகுமாரனாக வரப்போகிறதில்லை, மனுஷகுமாரனாக என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு, என்னுடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டு, நான் செய்த தவறுகளை ஏற்றுக்கொண்டு எனக்காக மரணிக்க போகிறார், ரத்தம் சிந்த போகிறார் என்பதை இந்த உடன்படிக்கை நல்ல அழுத்தம் திருத்தமாக தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்துது. இயேசு கிறிஸ்துடைய வருகையை நம்ம ஆதியாகம புத்தகத்திலிருந்து நம்ம தியானிக்கிறோம், அது வெளிப்படுத்துது, தீர்க்க தரிசனமாக சொல்லுது. ஆனால் இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள், இந்த உடன்படிக்கைகள் இன்னும் அழுத்தம் திருத்தமாக கொண்டு வருவதை நம்ம என்ன பண்ணுறதை நாம் காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் கிறிஸ்து எவ்வளவு தேவை, அப்போ ஒரு மனிதன் தேவனிடத்தில் நெருங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நியாயப்பிரமாணம் எவ்வளவு முக்கியம். அதே போல தான் இன்றைக்கு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவிடத்தில், அதாவது பரலோகம் செல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் பாவத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து எவ்வளவு அவசியம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே போகணும்னா இந்த டிவைன் லா, தெய்வீக திட்டம், தெய்வீக சட்டம் எவ்வளவு அவசியம் என்பதை அவர்கள் அன்றைக்கு உணர்ந்து கொள்ள ஆரம்பித்தாங்க. அதை தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். என் சகோதர சகோதரியை கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி இந்த நாள் இந்த வேத தியானத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். அதாவது இந்த மோசேயினுடைய உடன்படிக்கை பல விஷயங்களை நமக்கு என்ன பண்ணுகிறது, புதிய ஏற்பாட்டில் பிரதிபலிப்பதை நாம் காண முடியுது. முதலாவது என்னவென்று சொன்னால், நம்ம புதிய ஏற்பாடு புத்தகத்தினுடைய முதல் பகுதியிலே நாம் தியானிக்கும் பொழுது ஒரு ட்ரம்பட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சத்தம். அந்த சத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் உபயோகப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தம், ட்ரம்பட் வாய்ஸ். இதை நம்ம எங்கே பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயோடு நாங்களும் ஆண்டவரை பார்க்க வரும் பொழுது அந்த சத்தத்தை அவர்களால் என்ன பண்ண முடியல, தாங்கிக் கொள்ள முடியல. அதே போல் த்ரெட்டனிங், ஒரு பயமுறுத்துகிற ஒரு காரியம், இந்த தவறெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு அவர்களை பயமுறுத்துகிற ஒரு சட்டமாக தான் இந்த மோசேயின் உடன்படிக்கை பார்க்க முடியுது. ஏன்னா அந்த சட்டங்களை கொண்டு வந்த உடனே, நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தால் அவங்க மனித இருதயத்துக்குள்ளே என்ன ஏற்படும், அவங்க இருதயத்துக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வரும். ஐயோ, இந்த தவறெல்லாம் நான் செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லி. இதை நம்ம புதிய ஏற்பாட்டில் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால், யோவான் ஸ்நானகன் அவனுடைய சத்தத்தை கவனிங்க, அவனுடைய சத்தத்திற்கே நிற்க முடியாது. அவன் வனாந்தரத்தில் சத்தம் எடுக்கிறவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுது. அவனுடைய சத்தமே அவ்வளவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, மனதை அப்படி ஊடுருவி செல்லுகிறதாக இருக்கிறது. ரெண்டாவது விஷயம், அவனுடைய த்ரெட்டனிங். அவர் யோவான் ஸ்நானகன் சொன்ன வார்த்தைகள், அது நீங்கள் உங்களை பிரித்து போடுவார், அக்னியில் போடுவார், இந்த மாதிரியான வார்த்தைகள் பயமுறுத்துகிற ஒரு வார்த்தைகளாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. அதை தெளிவாக என்ன பண்ணுகிறது நாம் பார்க்க முடியுது. அது மாத்திரமல்ல, டீப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது இந்த தெய்வீக திட்டங்கள், இந்த தெய்வீக சட்டங்கள் எதை நோக்கி பயணம் பண்ணுகிறது என்று சொன்னால், ஒரு ஆழமான ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை, அதை நோக்கி என்ன பண்ணுகிறது, பயணம் பண்ணுகிறது. ஒரு ஆழமான ஆவிக்குரிய வாழ்க்கை, மேம்போக்கான ஒரு வாழ்க்கை கிடையாது, மேம்போக்கான வாழ்க்கை கிடையாது. நீங்கள் செர்மன் ஆன் தி மவுண்ட், அதாவது மலை பிரசங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்கள். அதாவது பாவங்கிற ஒரு காரியம் உண்டு, ஆனால் அதை தாண்டி ஒரு ஆழமான ஆவிக்குரிய தத்துவங்கள், ஆழமான ஆவிக்குரிய வசனங்களை, வார்த்தைகளை கர்த்தர் என்ன பண்ணுவார், அங்கே வெளிப்படுத்துவார். அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு மேலோட்டமாக கொலை செய்யாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம், இதையெல்லாம் தாண்டி
இதையெல்லாம் தாண்டி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இதில் ஜெயிச்சிட்டோம்னாவே, இந்த பாவத்தில் ஜெயிச்சிட்டோம்னா பரிசுத்தமான ஆயிடுவேன். அப்படி இல்லை. ஒரு ஆழமான ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதையும் தாண்டி இன்னும் சில பாயிண்ட் இருக்குப்பா, அதையும் தாண்டி இன்னும் சில ஆவிக்குரிய முறைமைகள் உண்டு என்பதை தெளிவாக இந்த உடன்படிக்கை என்ன பண்ணுகிறது, வெளிப்படுத்துவதை நாம் காண முடிகிறது. என் சகோதர சகோதரி, எஸ், மோசேயினுடைய உடன்படிக்கை நான் ஏற்கனவே சொன்னது போல சரியா தப்பா அப்படிங்கிறது கிடையாது. ஒரு புறம் நம்ம எப்படி யோசிக்கலாம்னா, மோசேயின் காலத்தில் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திலே அந்த உடன்படிக்கை அப்டேட், இன்னும் சில பாயிண்ட்டை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், சேர்க்கிறார். உதாரணத்துக்கு இன்னும் சொல்ல போனால், பழைய ஏற்பாடு புத்தகத்தில் விபச்சாரத்திற்குண்டான டெஃபனிஷன் வேறு, வரையறை வேறு. புதிய ஏற்பாட்டிலே விபச்சாரத்திற்குண்டான வரையறை வேறு. பழைய ஏற்பாட்டிலே சேருவதை குறித்து, மாம்ச சரீரம் சேருவதை குறித்து பேசப்படுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அந்த பெண்ணை குறித்தோ அந்த ஆணை குறித்தோ சிந்தித்தாலே அது விபச்சாரம் என்று சொல்லி வெளிப்படுத்தப்படுவதை நாம் இந்த அப்டேஷன் தான் இதில் பார்க்க முடியுது. அப்போ எஸ், பழைய ஏற்பாட்டினுடைய மோசேயினுடைய உடன்படிக்கை ஒரு இம்பர்ஃபெக்ஷன், அதாவது முழுமையானது இல்லை, பரிபூரணம் இல்லை, பாதி. அப்போ இதனுடைய முழுமை எங்கே அடைகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய அவசியம். இதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பாதியிலே நின்று போகிறார்கள். இயேசு கிறிஸ்துவ அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாததற்கு ஒரு முழுமை ஏன் அவங்க அடையலை, இயேசுவை அவங்க கொலை செய்வதற்கு அவ்வளவு எச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்த முழுமைக்குள்ளாக பயணம் செய்ய விரும்பலை, பாதியிலே நின்ட்டாங்க. மோசே உடன்படிக்கை போதும், மோசே உடன்படிக்கை போதும், மோசே உடன்படிக்கை போதும். ஆனால் மோசேயின் உடன்படிக்கை ஒரு முழுமை கிடையாதுப்பா, அதில் இந்தந்த பிரச்சனைகள் உண்டு, இந்த குறைகள் உண்டு என்பதை அந்த ஜனங்கள் அன்றைக்கு விளங்கி இருந்தாங்கன்னா இயேசுவினுடைய தேவையை அறிந்திருப்பார்கள், இயேசுவுக்கு பின்னாக என்ன பண்ணியிருப்பார்கள், சென்றிருப்பார்கள். இதுதான் இன்றைக்கு நாம் பார்க்குற ஒரு விஷயம். இந்த பகுதியில் உங்களை சந்தித்தில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். மீண்டும் ஒரு பகுதியில் சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.